OnePlusோட OnePlus Nord 3 அமேசான்ல 29,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதே Flipkartல பார்த்தோம்னா 22,000 ரூபாய் தான். சரி, ஜியோ மார்ட்ல போய் பார்க்கலாம்னா 23,000 ரூபாய் தான். அப்புறம் அமேசான்ல மட்டும் ஏன் அதிகமா சேல் பண்றாங்க? சரி, OnePlusோட வெப்சைட்ல என்ன விலையில போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணா அமேசானோட சேம் பிரைஸ்ல காமிக்குது. இது மட்டும் தானான்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. இன்னும் OnePlusோட நிறைய மொபைல்ஸை Flipkartல கம்மியா பார்க்க முடியுது. OnePlusோட 11R இருக்கட்டும், 12R இருக்கட்டும், OnePlusோட Nord சீரிஸ்ல வர, அதாவது C சீரிஸ்ல வர ஒரு சில மொபைல்ஸா இருக்கட்டும், எல்லாமே Flipkartல மட்டும் கம்மியா கிடைக்குது. எப்படி OnePlusோட மொபைல்ஸ் Flipkartல மட்டும் கம்மியா கிடைக்குது? இந்த மொபைலை வாங்கலாமா இல்லையா? அப்படி வாங்கினா நம்ம என்ன மாதிரியான ட்ராப்ல சிக்கிப்போம் அப்படின்றதுக்காக தெளிவான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த மொபைல்ஸ் Flipkartல மட்டும் தான் கம்மியா கிடைக்குதானா? இல்லை, Flipkartை தவிர ஜியோ மார்ட்லையும் நம்மளால கம்மியாக பார்க்க முடியுது. ஒரு சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லையும் நம்மளால கம்மியாக பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், அதாவது 30,000 ரூபா மொபைலை வெறும் 20,000 ரூபாய்க்கு தரோங்க அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, ஆஹா நமக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை பை பண்ணிடுவோம். ஸோ அப்படி பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி கம்மியாக கொடுக்குற மொபைல்ஸில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. சமீபமாக ட்விட்டரில் கூட ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன். இந்த போஸ்ட்டில் OnePlusோட மொபைல் நாங்கள் Flipkartலேருந்து வாங்கியிருந்தோம், இந்த மொபைல் வந்து ஏதோ செக்யூரிட்டி ப்ளீச் இருக்கு, இதை சர்வீஸ் சென்டர்ல கேட்டதுக்கு இது வந்து Flipkart வந்து அன்ஆத்தரைஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்றாங்க, சர்வீஸ் வந்து வாரண்டில கவர் ஆகாதுன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்துருந்தேன். இது கூடவே வேற ஒரு சில போஸ்டும் இருக்கு. நம்ம வந்து Flipkartல வாங்கினதுனால வாரண்டி கிளைம் ஆகல அப்படின்ற மாதிரி. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி மொபைல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி Flipkartல ஆஃபர் டைம்னா மொபைல்ஸ் கொண்டு வருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நார்மல் டைம்லையும் நிறைய இந்த மாதிரி ஆஃபர் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடியுது. ஒருவேளை இந்த மாதிரி கம்மி பிரைஸ்ல ஆஃபர் டைம்ல இல்லாம இந்த மாதிரி நார்மல் டேஸ்ல Flipkartல ஒரு மொபைல் நீங்க வாங்கியிருக்கீங்களா? ஒருவேளை சர்வீஸ் சென்டர் கொண்டு போனப்போ உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தந்தாங்களா, தரலையா அப்படின்ற உங்களோட கருத்துக்கள், நீங்க வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற நண்பர்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். OnePlus அவங்களோட மொபைல்ஸை செல் பண்றதுக்கு யாரோடலாம் டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் ரீசெல்லர்ஸா இருக்கிறது. OnePlus ஆன்லைன்ல செல் பண்ணும்போது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லையும் அதே மாதிரி அமேசான்லையும் மட்டும் தான் செல் பண்றாங்க. நீங்க பார்த்தாலே தெரியும், எந்த OnePlusோட புது மொபைல் லான்ச் ஆச்சுனே அதனோட ஃபர்ஸ்ட் சேல் அமேசான்ல மட்டும் தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. அப்படின்னா Flipkartல செல் பண்றதுனா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் அப்படின்னா ரெண்டு இடத்துல இருக்கு. ஒன்னு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் ஆன்லைன்ல ஆஃபர்ஸ்ல வரும்போது ப்ராடக்டா மொத்தமா பல்கா வாங்கிப்பாங்க, வாங்கிட்டு இப்ப அந்த வாங்கின ரேட்ல இருந்து கொஞ்சம் அதிகமா வச்சு மொபைல்ஸை சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி சேல் பண்ணும்போது நமக்கு அதிக டைம்ல புது மொபைல் மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து புது மொபைல் தானே வருது அப்படின்னு நினைச்சாலும் இது பின்னாடியும் ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்த பர்சன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடை வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு 10 மொபைல் OnePlusோட மொபைல்ஸ் வாங்குறாங்கன்னு வைங்க, அந்த மொபைல் சேல் ஆகவே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மொபைலை தூர போட முடியாது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க Flipkart மாதிரியான வெப்சைட்ல ஒரு ரீசெல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் மூலமா மொபைலை சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, மொபைல் ரீபிராண்டட் மொபைல், அதாவது மொபைல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அதை சரி பண்ணி போடுறது. அதே மாதிரி மொபைல் ஒரு பழைய மொபைல் கிடைச்சிருக்கும், அந்த போர்டை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அது புதுசான ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றி புதுசு மாதிரி காமிச்சு போடுறது. நிறைய பேருக்கு வந்து இது வந்து பாக்ஸை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிச்சிடலாமே ரீபிராண்டட்லாம் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னா, இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஒரு கம்பெனி பேக் பண்ணுற மாதிரி திரும்ப பேக் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் தாங்க. ஸோ அதனால நம்ம கையில் வர மொபைல் புதுசாக பழசா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இங்கே ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, ஜென்யூனா மொபைல் செல் ஆகலை அப்படின்றதுக்காக செல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. ரிஸ்க் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சீல் பாக்ஸா இருக்கும், புதுசு தான், ஆனால் வந்து அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தது அப்படின்றதுனால வாரண்டி அந்த டைம்ல உள்ளதா இருக்கும். ஸோ நம்ம கைக்கு எத்தனை மாசம் கழிச்சு வருது அப்படின்றது தெரியாது. ஸோ நம்ம வாரண்டி கிளைம் பண்ண போகும்போது வாரண்டி முடிஞ்சே இருக்கலாம். ரெண்டாவது, பாக்ஸ் ஓப்பன் பாக்ஸா இருக்கலாம், அதாவது அது கடையில் எதையாவது யூஸ் பண்ணிருப்பாங்க, ஓப்பன் பண்ணிலாம் பார்த்துருப்பாங்க, திரும்பவும் அதை பாக்ஸ் பண்ணி திரும்பவும் பேக் பண்ணி வச்சிருக்கலாம். இதனால அந்த மொபைல் ஏற்கனவே கொஞ்ச நாள் யூஸ் ஆகி இருந்ததுனால ஒரு சில டென்ஸ், ஸ்கிராச்சஸ் அப்படி இல்லைன்னா பேட்டரி லைஃப் கூட அஃபெக்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுலயும் வாரண்டி கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். அடுத்து, ரீபிராண்டட் மொபைல்ஸ், அதாவது ஒரு மொபைல் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மொபைல்ல கேமரா அல்லது டிஸ்பிளே ஏதாவது இஷ்யூ இருக்கும், அதை வந்து சேஞ்ச் பண்ணி அதை செல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நமக்கு வந்து புதுசு அப்படின்னு சொல்லி தரது தப்பு. அதே மாதிரி அவங்க பேக் பண்ணியிருந்தாலுமே இப்போ அமேசான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீபிராண்டட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரீஃபர்பிஷ்ட்னா ரீஃபர்பிஷ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரீஃபர்பிஷ்ட் தான், அதனால விலை கம்மியாக கிடைக்கும்
அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசு அப்படின்னு சொல்லி தான் சேல் பண்ணுறாங்க. அடுத்து சிம் போட்டு ஒரு சில நாட்கள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்றதுக்காக ரீசெலர்ஸாக இருக்கவங்க ஆன்லைனில் செல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு புது பாக்ஸாகவே வந்துருச்சு அப்படின்றது இருக்கட்டும். ஒரு புது அன்பேக்டு பாக்ஸ், அன்சீலே ஓப்பன் பண்ணாத ஒரு புது பாக்ஸாகவே இருந்தாலும் நமக்கு வாரண்டியில் பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், நாம ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்குறதுனால அன்ஆத்தரைஸ் செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு OnePlusலேருந்து வாரண்டியை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம ஒரு வருஷத்துக்குள்ள மொபைல் ப்ராப்ளம் வரலன்னா தப்பிச்சோம். ப்ராப்ளம் வந்துருச்சு, சர்வீஸ் சென்டர் போக வேண்டி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம கை காசு செலவு பண்ணி தான் மாற்ற வேண்டி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 50-50 சான்சஸ் தாங்க. ஒரு சில சமயங்களில் நமக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லாமையும் போகலாம். அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் வந்ததுன்னா மாட்டிக்கவும் வாய்ப்பு இருக்கு. சில சமயங்களில் நமக்கு வந்து கரெக்டான செல்லர்ட்டை வாங்கியிருந்தோன்னா வாரண்டி கிளைம் பண்ணி தரவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சில வழிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், நீங்க வந்து OnePlusோட அஃபிஷியல் செல்லர்ட்ட தான் வாங்குறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. குறிப்பாக அமேசான்னா OnePlus மென்ஷன் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா OnePlusோட அஃபிஷியல் வெப்சைட்ல வாங்கலாம். இங்க ஜியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க ஒன் தனியா பிளஸ் தனியா இருக்கு, நடுவில் ஒரு ஸ்பேஸ். OnePlusல இந்த ஸ்பேஸ் வரவே இது வராது. ஸோ அவங்க வந்து OnePlus அப்படின்ற அந்த நேம் கிடைக்காதனால சும்மா ஏமாத்துறதுக்காக நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான செல்லர்ஸ்ட்டை வாங்க வேண்டாம். ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தீங்கன்னா செல்லர் நேம் வேற மாதிரி தான் இருந்தது. ஸோ வேற செல்லர்ட்ட வாங்குறதுனால நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி நீங்க வேற செல்லர்ட்ட வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்ல வாங்கும்போது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே OTP ஷேர் பண்ணாம பாக்ஸ்லேயே நமக்கு IMEI நம்பர் இருக்கும். ஸோ இந்த IMEI நம்பரை OnePlusோட அஃபிஷியல் வெப்சைட்ல போட்டு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன்டா அல்லது ஏற்கனவே சிம் போட்டு ஆக்டிவேட் ஆயிருக்கா, அதே மாதிரி உங்களுக்கு வாரண்டி எத்தனை வருஷத்துக்கு இருக்கு அப்படின்ற தெளிவான டீட்டெயில் பார்க்க முடியும். ஸோ இதுல இருந்தே மொபைல் புதுசா பழசா அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்ல தான் வாங்குவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஃபர் டைம்ல மொபைல்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. நம்மளே ஆஃபர் டைம்ல நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ஆஃபர் வரும்போது நானும் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயுமே அவங்களோட லைவ் பேஜில் OnePlusோட ஆஃபர்ஸ் இதுதான் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ஹைலைட் பண்ணுறது எல்லாமே OnePlusோட அஃபிஷியலாக OnePlusலேருந்து கொடுத்த ஆஃபராக இருக்கும், அஃபிஷியலாக OnePlusலேருந்து சேல் பண்ணுற மொபைல்ஸாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஒரு OnePlusோட மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா வேற ஏதாவது வெப்சைட்டில் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் எதை பார்த்து வாங்கணும், எந்தெந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ராப்ல சிக்காம ஆஃபர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்.